Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். This is not an answer, this is an explanation. Love will never apologize. இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் கமல்ஹாசன். இவர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதியன்று வெளியாக உள்ளது. மணிரத்னம் இயக்கியுள்ள இந்த படத்தில் கமல்ஹாசன், சிம்பு மட்டுமல்லாது த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்கள் நடித்துள்ளனர். தக் லைஃப் படம் வெளியாக ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில் படத்துக்கான ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு என இந்தியாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கும் சென்று இந்த படத்தை ப்ரமோஷன் செய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டார். அப்போது அவரை குறிப்பிட்டு பேசிய நடிகர் கமல்ஹாசன், ராஜ்குமார் குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதன் காரணமாகவே அவர் இங்கு வந்திருக்கிறார். அதனால்தான் என் பேச்சை தொடங்கும் போது உயிரே, உறவே, தமிழே என்று தொடங்கினேன். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன் என கமல்ஹாசன் பேசியிருந்தார். கமல்ஹாசனின் பேச்சை ஆமோதிப்பது போல சிவராஜ்குமாரும் தலையசைத்தார். இதனிடையே கமல்ஹாசனின் பேச்சு சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அவருக்கு எதிராக கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கமல்ஹாசன் கன்னட மக்களின் உணர்வை புண்படுத்திவிட்டதாக கூறி அங்குள்ள கன்னட அமைப்புகள் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக பெங்களூரில் ஒட்டப்பட்ட தக் லைஃப் படத்தின் பேனர்களை கிழித்து கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இப்படி இந்த விவகாரம் பெரிதாக வெடித்ததை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா, நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி குறித்து வரலாறு தெரியாது, கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு, அது கமலுக்கு தெரியவில்லை, வரலாறு தெரியாமல் கமல்ஹாசன் பேசுகிறார் என செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் கன்னட அமைப்பினர் வலியுறுத்தி வருவதால் 300 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டுள்ள தக் லைஃப் படத்திற்கு சிக்கல் எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் கமல்ஹாசனுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன. அதன்படி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கன்னட மொழி குறித்து கமல் பேசியது உண்மை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே தமிழில் இருந்து வந்த மொழிகள்தான், தன் வரலாற்றை அறிந்து கொள்ளாத, உண்மையை உணராத கூட்டம் அவரை எதிர்க்கிறது என பேசியுள்ளார். இதையடுத்து கமல்ஹாசனின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கன்னடம், மலையாளம் பேசுவோர் இந்த உண்மையை ஏற்க மறுக்கலாம், ஆனால் வரலாறு இதுதான் என உறுதிப்பட கூறியுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய கமல்ஹாசன், தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது, நான் சொன்ன கருத்தை எனது பக்கமிருந்து பார்த்தால் சரியாக தோன்றும், நான் சொன்ன கருத்தை உங்கள் பக்கமிருந்து பார்த்தால் தவறாக தோன்றும் என இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். See, they are confusing the issue. I think what I said was said out of love and with a lot of historians who taught me language history, and that I didn't mean anything. And let me tell you, Tamil Nadu is a place which has been open. I don't say that there's no other state like that, but very rare state where a Menon has been our chief minister, a Reddy has been our chief minister, a Tamilan has been chief minister, then a Kannadiga Iyengar has been our chief minister from Mandya. When there was a problem in Chennai, which came from that chief minister who hailed from Karnataka, it was Karnataka who gave me support. The Kannadiga said, come here, we'll give you a house, don't go anywhere. So the people will take care of Thug Life, Kamal Hassan and all these controversies. Politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave all these very in-depth discussions to
historians, archaeologists, and language experts. Both those who criticize me for this statement of love, I spoke to Mr. Shivanna. His father is like my father, elder brother, whatever you call it. We are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say, according to them, is right. If you look at it from Ten Kumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts. They will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.